இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 11/2/2025 தேதியான இன்று குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதற்கு முன் திருக்கணிதத்தின்படி 4/2/2025 தேதியான அன்று வக்ர நிவர்த்தி பெற்ற குரு பகவான் முழுமையாக வாக்கிய கணிதத்தின்படி 11/2/2025 தேதியான இன்று வக்ர நிவர்த்தி பெற்று 11/5/2025 தேதி வரை சஞ்சரிக்கிறாருங்க. அந்த காலகட்டங்களில் மிருகசிரீஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி ஏற்பட போகும் திடீர் திருப்பங்கள் என்ன? குறிப்பாக கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் நீங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்லதுங்க. அதாவது இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டிற்கு அல்லவா சென்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதற்காக நாம் பயப்பட தேவை இல்லைங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடுங்க. எனவே இந்த குரு பயிற்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகிறது. குரு பார்வை பதியும் இடமெல்லாம் நலம் கொளிக்க போகிறதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க குரு பகவான். அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியாக விளங்கும் குரு சுகஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் அதன் பார்வைக்கு பலன் உண்டுங்க. இருப்பினும் 4ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் நழுவி போகலாங்க. மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம வாசல் தேடி துன்பங்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. கோவிலாக சென்று வழிபட நினைப்பீர்கள். வரவை விட செலவுகள் கூடுதலாக இருக்குங்க. இடம் பூமியால் பிரச்சனைகள் உருவாகும். எதையும் திட்டவட்டமாக செய்ய இயலாது. சொந்த பந்தங்களின் பகை சுற்றி இருப்பவர்களால் ஏமாற்றம் ஏற்படுங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குரு வழிபாடு ஆகியவற்றை முறையாக செய்வதன் மூலமே அமைதியும் ஆனந்தத்தையும் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் குரு பார்வை ஏற்படுவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய பார்வை பலனை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. எனவே இந்த இடங்கள் புனிதமடைகிறது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தை குரு பார்ப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழிபிறக்குங்க. இல்லத்தில் எதிர்பாராத செலவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லையும் அதனால் மருத்துவ செலவும் ஏற்படுங்க. வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. பணிபுரியும் இடத்தில் பதற்றம் அதிகரிக்கும். நம்மோடு பணியாற்ற அனைவரும் வெளிநாட்டு யோகம் வந்துவிட்டதே, நமக்கு இன்னும் அந்த யோகம் வரவில்லையே என்ற எண்ணம் மேலோங்கும். அது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. இனி ஜீவனத்திற்கு சிரமம் இல்லைங்க. படிப்புக்கேற்ற வேலை கிடைக்குங்க. அதே போல் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மேலோங்குங்க. பொதுநலம் மற்றும் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்கள் அவை கைகூட இருக்குது. பெற்றோருடைய உடல் நலத்துல கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பார்வை பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்றம் ஆகியவை சேருங்க. காசி ராமேஸ்வரம் சென்று கடலில் நீராடி தெய்வ தரிசனம் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான
விலை உயர்ந்த பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீங்க. அடகு வைத்த நகைகளை மீட்பீங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. பணிபுரியும் இடத்தில் பக்குவமாக நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது 11/2/2025 முதல் 11/5/2025 வரை உள்ள காலகட்டங்களில் குரு பகவான் ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த வகையில் ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரனுடைய சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது சுப நிகழ்ச்சிகள் பலவும் இல்லத்தில் நடைபெறுங்க. தொழில் முன்னேற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்குங்க. வெளிநாட்டில் தொழில் புரிய வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறுங்க. ஏற்றுமதி வணிகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர் அவை கை கூட இருக்குது. கூட்டாளிகள் பலரும் உங்களோடு வந்து இணைய காத்திருக்காங்க. கால்நடை அபிவிருத்தியில் கவனம் செலுத்துவீங்க. அதே போல தாய் வழி ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. புதிய தொழில் தொடங்க பொதுமான பணம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வங்கிகளில் ஒத்துழைப்பு, அதே போல் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. பயணங்கள் அதிகரிக்குங்க. எனவே பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிருகசிரீஷ நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது முன்னேற்றம் கொடுங்க. முக்கிய புள்ளிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. போட்டிகளுக்கு மத்தியில் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. ஆற்றல் மிக்கவர்கள் உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீங்கள் தீட்டும் திட்டங்கள் வெற்றி பெறுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை பளிச்சிடும். மேலதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பயிற்சியில் பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுங்க. இடமாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அதிகரிக்காமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்ப தகவல்களை 3ஆம் நபர்களிடம் சொல்ல வேண்டாம். பிள்ளைகளால் விரயங்கள் உண்டு. அவர்களை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்வதே நல்லது. சிக்கனத்தை கையாள்வதிலும் சேமிப்பை உயர்த்துவதிலும் குறிக்கோளாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதாவது ராகு கேது பயிற்சியும் நிகழ்கிறதுங்க. அன்று கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறாங்க. ஜென்ம ராசியில் ராகு வருவதால் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இதுங்க. பணப்பழக்கம் குறைவாகுங்க. மனக்கலக்கம் அதிகமாகவும் உள்ளத்தில் நினைத்தது உடனடியாக செய்ய இயலாது. சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஒரு சில வேலைகளை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அப்படிப்பட்ட தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சண்முக கவசம் பாடலை படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.